டேய் லைட் போடுங்கடா. ஏய் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் பிஜிஎம் போடு, அப்புறம் லைட் போடு. எந்த பிஜிஎம் போடுறது? ஏற்கனவே பிஜிஎம் போட்டு தான் காப்பி ரைட் பிரச்சனையில மாட்டினமே ஞாபகதா? டேய் தொண்டக்கட்டி, அது வேற பிஜிஎம். இப்ப நான் போட சொல்றது நம்ம பிஜிஎம். தம்பி சஞ்சய் போடுறா நம்ம பிஜிஎம். எதிர்பார்க்கல எனக்கு இப்படி ஒரு பிஜிஎம் போடுவாங்கன்னு. ஒத்துக்கிட்ட மனசு இல்லாட்டியும் அதான் நெசம். மனசுலாயோ இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சாங் இருக்கு. அதுலயே கார்ட்டூன் சாங் இருக்கு. வாவ், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது அடுத்த வீடியோல போட சொல்ற, கேளுங்க. சரி, இப்ப நம்ம ஷோக்குள்ள போலாமா? என்ன டம்மி பிராங்க்ஸ்டரா? ஆட உங்களுக்கு கேடு வர. என்கிட்ட லிரிக்ஸ் காட்டும் போது ஏதோ கராத்தே மாஸ்டர்ங்களா போட்டு வச்சிருந்தீங்க. அதுக்குள்ள இந்த செவப்பு துணிக்காரன் உள்ள பூந்து எதுவும் வேலையை பார்த்து விட்டானா? நாசமா போனவன். நம்மளுக்கு நிம்மதியா ஒரு சாங் போட விடுறானா? அட எதுக்கே அப்ப பொம்பளை ஆளுங்க மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க? இல்ல மிஸ்டர் முத்துக்கர். ஓ சாரி, உங்களை என்ன இன்ட்ரோ கொடுக்கல. அதாவது கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஷோவுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா, அதாவது ஏற்கனவே வந்துட்டு திரும்பவும் ஸ்பெஷலா இந்த ஷோவுக்காண்டி வந்திருக்க நம்ம எக்ஸ் ரவுடி மிஸ்டர் முத்துக்கருப்பன் அண்ட் அவரோட ஒரே சன் மிஸ்டர் காமெடி சிறுத்தை, காமெடி பிள்ளையார். அது காமெடி பிள்ளையார் இல்லங்க, கார்ட்டூன்ஸின் பில்லர். ஓ சாரி, கார்ட்டூன்ஸின் பில்லர், காமெடி ஏவுகணை. கரெக்டா? காமெடி மிசைல்னு சொல்லிருக்கலாம், கொஞ்சம் கெத்தா இருந்திருக்கும். இந்த சும்மா கெட மூச்சை பிடிச்சி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா அது நொட்டை இது சொட்டன்ட்டு. அது நொட்டையான்னு தெரியல, ஆனா இது சொட்டனே. யாரு தெரிச்சு போயிரு. சரி சண்டை போடாதீங்க மேன். ஃப்ரேம்ல உங்க மூஞ்சியை காட்ட போறாங்க. சரி சாப்பிட இருங்க. மாஸ் பிஜிஎம் போட சொல்றேன். அப்படியா? அப்பா போஸ் கொடு. ஃபாதர் அண்ட் சன், அப்பா மயன், கார்ட்டூன்ஸோட ஒன் ஆஃப் த டெட்லி காம்போ. தீபாவளி அதுவுமா நீங்க இங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மக்களுக்கே நான் தீபாவளி விஷ் பண்ணல. ஹலோ கைஸ், ஹாப்பி தீபாவளி. எங்களுக்கு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நானும் என்னோட தீபாவளி வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தமிழ் மக்களுக்கும் சரி, தமிழ் பேச தெரிஞ்ச பிறமொழி மக்களுக்கும் சரி, என்னோட நெஞ்சார்ந்த தீபாவளி நல் வாழ்த்துக்கள். நானும் சொல்லவா? என்னடா சொல்லவான்னு கேக்குறேன். சொல்றேன், அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அதான் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுங்க. அப்புறம் பட்டாசுலாம் பார்த்து விடுங்க. அதுல இந்த புசுவானா சங்க சக்கரம் கொளுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டா இருக்காதீங்க. ஏன்னா எல்லாம் வெடிச்சு தொலைஞ்சிருது ஒரு நேரத்துல. அதனால கொஞ்சம் தூரமா நின்று வெடிக்கிற மாதிரி பாத்துங்க. என்ன ஆலன் சொல்றீங்க? புசுவானா வெடிக்குதா? அப்படிலாம் ஒண்ணு வெடிக்காதே, புசுன்னு தானே வரும். ஐயா, அது ஒரு நேரத்தை போல இருக்காதுங்க, டமால்னு வெடிச்சிருங்க. இப்படிதான் எங்க அப்பா சின்ன பிள்ளைல பெரிய புசுவானு வாங்கிட்டு வந்தாரு. நானும் அதை கொளுத்தி பாக்குறேன். அது கொஞ்சம் கூட பத்தவே மாட்டேன்ருச்சு. என்கிட்ட இருந்த கம்மி மத்தாப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. சரின்ட்டு சிமிலி விளக்க கொண்டாந்து கிட்ட வச்சுக்கிட்டு இப்படி கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. டமால் வெடிச்சிச்சு பாருங்க. ஆயோ, மூஞ்சியெல்லாம் அப்படியே திகுதுன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கண்ணே தெரியல. நான் பயந்துட்டேன். ஐயோ, கண்ணு தெரியாம போச்சு. நம்ம என்னடா அனுப்புறோம், இன்னும் பலகாரம் கூட திங்கலையேன்னு. அதுக்கப்புறம் தான் கண்ணை இப்படி சிமிட்டி பார்த்தேன். அப்புறம் தான் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு. அப்புறம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த புசுவான வெடிக்கிற வேலையை வச்சுக்கிறது இல்லையா? ஐயே, இவ்வளவு ஆபத்து இருக்கா அந்த புசுவானத்துல? அட ஏன் கேக்குறீங்க? இந்த புசுவானம் மட்டும் பொல்லாத பேல்ட்டுங்க. சாக்கரையாதான் இருக்கணும் அதுக்கிட்டலாம். ஓஹோ, கேட்டீங்களா மக்களே? நம்ம ஆலன் சொல்றது, புசுவான வெடிக்கும் போது சாக்கிறதையா இருக்கணும். ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், இவன் சொன்னதுல அவளை கவனிச்சீங்களா? புசுவாடை வெடிச்சு கண்டு போனது கூட பிரச்சனை இல்ல, பலகாரத்துக்கு எப்படி ஆக போயிட்டு சேர்க்கறதே அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. அது அந்த நேரத்துல உள்ள பயத்துல அப்படி தோணுச்சு. ஏன்டா பயத்துல எப்படா திக்கிறத பத்தி எல்லாம் தோடும்? திடீர்னு கண்டுபிடிச்சிட்டா ஐயோ கண்டு தெரியாம போச்சே, இது என்ன விட போறோம், எப்படி வாழ போறோம், நம்ம தாத்தா எப்படி பார்க்க போறோம், அப்படியே தோடும். அதை விட்டு எனி டைம் திடீர் திக்கிறத பத்தி யோசிச்சா மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசனை வரும். அப்ப சுத்தி வளைச்சு நீ திண்ணி முட்டைன்னு திட்டுற அப்படிதானப்பா? நான் எங்கடா சுத்தி வளைச்சு திட்டேன்? ஓ முகர கிட்ட திட்டுறேன். திட்டி மூட்டை திட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து இருக்கு உனக்கு. இரு. ஏன் என்ன விடுவேன்? உன் ஆத்தாக்காரிட்ட சொல்லுவேன். அதானே சொன்னா சொல்லிக்கடா. வெட்ட பெரிய ஆளா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மிஸ்டர் முத்துக்கருப்பன். இப்போ தீபாவளி நடந்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையிலேயே
மறக்க முடியாத தீபாவளி மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும்ல, அதை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்க முடியாத தீபாவளி மொமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா அது நிறைய இருக்கு. அதுல குறிப்பிட்டு சில இது சொல்ல போனா, ஒரு தடவை நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தேன் இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது. அப்ப இவட பிரிஞ்சு 8 மாசமா எடுப்பா இருந்தேன். அதுதான் நான் அதிகபட்சம் இவட பிரிஞ்சு இருந்தது. என்னதான் இவன் அவ்வளவு குறும்பு பண்ணாலும் அவ்வளவு சேட்டை பண்ணாலும் என்னால இவட விட்டுட்டு இருக்க முடியாது. தொல்லதே, ஆனாலும் அந்த தொல்லை நமக்கு வேணும்னு தோணுதே. ஓஹோ, அப்படி என்ன பண்றது, அப்படி ஒரு பாசம் இவன் மேல. டாடி இஸ் லவ். லவ் பொகரையில பொத்த பானையை போட்டு இருக்கேன். லவ் 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 தலையில இறங்கட்டுமே. கொஞ்சம் சும்மா இரு, சொல்லிக்கிருக்கேன்ல. சொல்லு சொல்லு. அப்புறம் நான் ஒரு வழியா தீபாவளிக்கு ஊருக்கு வந்து சேர்றேன். தீபாவளிக்கு முதல் நாள் வந்து வீட்டுல வந்து விட பார்த்தா விட காடை ஸ்கூலுக்கு போயிட்டாட்டாங்க. என்னால இருக்க முடியல வீட்டுல. சரி ஸ்கூலுக்கே போய் பாத்துருவோட்டு ஸ்கூலுக்கு போடா சண்டல் வழியா ரெண்டு பாக்குறேன். இவன் என்ன அடிக்கிருக்க? என்னப்பா ஒரு தந்தையா புள்ள பண்ற ஸ்வீட் மொமெண்ட்ஸை வேடிக்கை பார்த்துக்கிறந்தியா? ஆமா, ஸ்வீட் மொமெண்ட்ஸ் தான். வாய கலப்பாத ஆளன், ஏதாவது சொல்லிட போறேன். அரே, அவரை சொல்ல விடு ஆலன், இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு இருக்காருல்ல. சரி சரி சொல்லுங்க. இந்த பால் பாயிண்ட் பேடா இருக்குல்ல, எது பால் கார் பேனாவா? ஓ, என்னோட ஃபேன்ஸ் என் பேர்ல பேனா கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆனா செவிட்டு போட்டு பால் கார் பேடா இல்லடா, பால் பாயிண்ட் பேடா, இந்த ரீஃபில் பேடான்னு சொல்லுவாங்கல்ல. ஓ, அந்த பேனாவா? சரி சரி சொல்லுங்க. அதே பேடா அதே. அது ஏதோ ஒழுங்கா எழுதுல இருக்கு. அதை தட்டி தட்டி பார்த்தேன். அப்புறம் அதை பிரிச்சு விட்டு அந்த ரீஃபில் எடுத்து ஊதுறதுக்கு பதிலாக உறிஞ்சு விட்டேன். இக்கு பூரா வாயில போயிடுச்சு. வாயெல்லாம் இக்கு, அதை தொடக்க சட்டையெல்லாம் இக்கு. அதை டீச்சர் வேற பார்த்து தொலைச்சிருச்சு. அந்த டீச்சர் எந்த ஒரு காரியம் தெரியல, விட்டு கிழிக்கிறா. இவனை மட்டும் கிழிச்சாலும் பரவாயில்ல, என்னையும் சேர்த்து கிழிக்கிறா. ஐயோ, உங்களை பாத்துட்டாங்களா? இல்லடா, சண்டல் கிட்ட தட்டுக்கிட்டு இருந்தேன். இவனை திட்டுற சாக்குல யாரா உங்க அப்ப உங்க தாத்தா யாரா அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி எல்லாரும் திட்டுது. ஐயா ஐயா, தக்காளி அது வீட்டுல தீபாவளி பலகாரம் பண்ணும் போது வெள்ளையா எடுக்க வேண்டிய முறுக்கு செவந்து வச்சா, அதுக்கெல்லாம் போட்டு ஏன் குடும்பத்தை திட்டுது. அடி விளங்காம போன மொட்டையா போனவளே. ஐயோ, அப்படிலாம் திட்டாதீங்க பாவம். அதெல்லாம் பெண்களை வந்து நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுலயே உங்க ஆசிரியர் வேற, அதனால அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓ சாரி சாரி மிஸ்டர் முத்துக்கருப்பன். ஏப்பா நீ ஏப்பா பேசுற? மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி கூட சண்டை விடும் போது கட்டி பிடிச்சலாம் ரோட்ல உருண்டியப்பா. எது கட்டி புடிச்சு உருண்டாரா? ஐயா, இது எப்போ? ஆனா அதெல்லாம் விடுவில்லப்பா, அதெல்லாம் வேற விஷயம். இன்னொரு நாள் சொல்றேன், இப்ப இந்த கதையை சொல்ல வேணாமா? சரி சொல்லுங்க. ஏற்கனவே அந்த டீச்சர் வந்து அந்த கிளி கிழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம வேற பார்க்க போறோம். என்ன கிளி கிழிக்க போதான்னு சொல்லிட்டு எஸ்கூஸ் மீ டீச்சர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்ன பார்த்தோடைய என்ன வண்டை வண்டையா திட்டுனுச்ச கருமு, அதெல்லாம் வாங்கிட்டு நான் உசுரோட இருக்கேன். ஆனா திட்டவே இல்லையாக்குறே. என்ன திட்டலையா? ஏன்? என்னைய பார்த்தது அப்படியே ஷாக்காயி, டே புத்துக்கிருப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அந்த பொம்பளை டேடி கூப்பிட்டது மட்டும் இல்லாம எப்படி இருக்குன்னு கேக்குது. ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச பிள்ளையா இருக்கு சொல்லிட்டு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். என்னடா கொஞ்சம் வெயிட் போட்டு அடையாளம் தெரியாதா? நான் தாட்டா மலர் வெளியே போட்டுச்சு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அது ஏன் எக்ஸிட். அதை ரியலைஸ் பண்ண அந்த மொமெண்ட் இருக்கு, செமையா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பிள்ளைய நான் அந்த இடத்துல பாப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த பிள்ளைய பார்க்கும்போது அப்படியே உடம்புல அப்படியே ஏதோ சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்ப இது ஏன் ஸ்வீட் மொமெண்ட் இல்லையா? இது ஓ எக்ஸ் கதையா? ஐயா ஐயா, நான் கூட என்னவோ நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேனே. ஐயா இல்ல, அல்லாட்டி இது ஒன்னோட கதை தான். இந்த எக்ஸ் பார்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும் இருடி, இன்னைக்கு அம்மாட்ட சொல்லி உன்னைய மாட்டி விடல. அது எப்படி எப்படி சிறகடிச்சு பறக்குதா? இரு, காடு வாங்குது, வீடு போப்பாங்குது, இந்த வயசுல உனக்கு சிறகடிக்குது. ஆனா இந்த வயசுல இல்லடா, அந்த வயசுல அடிச்சது, அதுக்கப்புறம் அடிக்கல. கொஞ்சம் இரு, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் விளங்குது. அந்த பொம்பளை எக்ஸா இருக்கிறதுனாலதான் மூல பான் பராக்கிற அந்த பொம்பளைய மொட்டையா போவன் திட்டினதுக்கு நீ வக்காலத்து வாங்கினியா? ஐயா ஐயா. ஆனா அப்படி இல்லடா செல்லக்குட்டி, அது வேற. என்ன வேற? கருமம் போய் போய் அந்த பொம்பளையா அந்த டீச்சர் நீ எப்படி அடிக்கும் தெரியுமா? மனஸ்கேல வச்சுக்கிட்டு பின்னாடி அடிச்சு பழுத்து போச்சுப்பா. ஆனா அது வந்து உடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறதுக்காட்டி அப்படி அடிச்சு கட்டிச்சுச்சாப்டா, சொல்லுச்சேட்ட. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு அம்மாட்ட சொல்ல விட மாட்டேன் உன்னைய. டேய் என்னடா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறேன்? நான் அதை பிள்ளை அன்னைக்கு பேசுறது தாட்டா, அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை பேசிருப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி என்னமோ உங்க அம்மாவுக்கு நான் த்ரோ பண்ற மாதிரி பேசிக்கிருக்கேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த வருஷம் நீ பாஸ் பண்ணதுக்கு காரணமே அந்த பிள்ளைதான். அப்படியா? அப்புறம் நீ எடுத்த 4 மார்க்கு 5 மார்க்கு உடைய பாஸ்போர்ட் ஆகி நினைச்சியா? அந்த பிள்ளை இன்ஃபுளுயன்ஸ். ஓஹோ, அப்படியா விஷயம்? இருந்தாலும் நீ என்னைய பத்தி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேப்பா. ஆனா சத்தியமா அது உடைய பத்தின கதை தாண்டா, சொல்லி பிடிக்க விட்டாலும் உனக்கு தெரியும். சரி அப்ப சொல்லு. சொல்றேன். ஆனா அந்த எக்ஸ் விஷயத்தை பத்தி எதுவும் உங்க ஆத்தாக்காரிட்ட சொல்லிட மாட்டியே? சரி சொல்ல மாட்டேன், சொல்லு. அப்ப சரி. அப்ப எக்ஸ் கிட்ட பேசிவிட்டு இந்த மாதிரி இவதே சட் அப்படி சொன்னேன்.
சொன்னோட இவடா அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் தப்பா நினைக்காத, கொஞ்சம் சுட்டியாதான் இருப்பேன், ஆனா ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு. அப்புறம் அது சொல்லிச்சு, ஆலன் இந்த மாதிரி உங்க அப்பா வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அது வரைக்கும் தலையை கீழே தொகை போட்டுக்கிட்டு இருந்தவ என்னைய பார்த்தது தக்காளி இந்த கள்ளப்புடாக்க கட்ட கரவபாடு மாதிரி திடு முடியாதவே அப்படியே இருக்கவே என்னை கட்டி பிடிச்சு இங்க கூட துடைக்காத அந்த வாயால எனக்கு முத்தம் கொடுத்தேன். வாவ், என்ன ஒரு மொமெண்ட். கண்டமெல்லாம் வண்டம் ஊதா கலர், நெஞ்சமெல்லாம் ஆனந்தம். பிள்ளைய 8 மாசம் கழிச்சு பார்த்தேன்னா அது. ஸோ அதுதான் என் வாழ்க்கையிலே ஒரு விலை மதிப்பற்ற தருணமா நான் பாக்குறேன். அடே 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 அடே, எப்படி ஒரு அப்பா மே லவ். டேடிஸ் லவ். ஆமா, லவ் தான் லவ், பாரதேஷ் நாய். ஆனா அப்ப கூட இந்த நாய் எப்பப்பா வந்த எப்படிப்பா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. திங்கிறதுக்கு இடப்பா வாங்கிட்டு வந்தா கேட்டேன். தின்னி மாடு. வாவ், நைஸ் 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 நைஸ். உங்க கூட பேசினா டைம் போறதே தெரியல மிஸ்டர் முத்துக்கருப்பண்ணன் ஆலன். பட் என்ன பண்றது, ஷோ முடிச்சுதான் ஆகணும். அப்பதான் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஆமா ஆமா, அது வேற இருக்குல்ல. சரி அப்ப கிளம்புவாமா? கிளம்பலாம். ஒன் செகண்ட், எல்லாருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள். பட்டாசு எல்லாம் பார்த்து வடிங்க. ரோட்ல போறவங்க வரவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம, நமக்கு எந்த சேதமும் ஏற்படாம ஒரு சேஃபான தீபாவளியை கொண்டாட வாழ்த்துக்கள். அதேதான், ஹாப்பி தீபாவளி, சேஃபான தீபாவளி. யோ, அப்புறம் அந்த எக்ஸ பத்தி பேசின போர்ஷன் எல்லாம் அழிச்சு விட்றியா? என்ன மிஸ்டர் முத்துக்கருப்பன், பொண்டாட்டிக்கு அவ்வளோ பயமா? சேச்சே, பயமெல்லாம் ஒண்ணு கிடையாது, இருந்தாலும் அழிச்சு விட்டுரு.